5 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸியான டேஸ்டியான ஒரு நல்ல ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேரட் பீட்ரூட் பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துட்டதுக்கு அப்புறமா தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்துட்டு இதுலேயே நம்ம சேர்ந்து கலந்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டதுனால இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா நம்ம வேக விட்டுட்டு கடைசியாக முட்டை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டா சூப்பரான பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இதையே வந்துட்டு நம்ம சாதம் போட்டு கலரினா கேரட் பீட்ரூட் சாதமாக கூட ரெடி ஆகிடும். பட் எனக்கு வந்துட்டு இது தனியாக சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.